அம்மா, அக்கா, பாட்டி, திவ்யா, எங்க இருக்கிற? எல்லாரும் வாங்க. ஏய், என்னடி? டன் டடாய். என்னடி இது? நான் இத ஓபன் பண்ணதும் 3 பேரும் அப்படியே மெர்சலாவ போறீங்க. எப்படி? நான் சொன்ன மாதிரி எல்லாரும் மெர்சல் ஆயிட்டீங்களா? ஏய், எப்பறி 2 பேரும் பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு? அம்மா, அதெல்லாம் போட்டோஷாப்ல ஈஸியா பண்ணலாம். நீ பண்ணியா? இல்லல. அதென்ன நீ மட்டும் அப்பா கூட இருக்க? இது சும்மா சாம்பிளுக்கு பண்ண போட்டோ. நம்ம 3 பேரும் அப்பா கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பண்ண சொல்லிருக்கேன். குடு. ஆ. படி, எப்படி இது? போலாமா? ஒரு காலிங் பில் கூட இல்ல. டோர் ஏதாவது தட்டணும். ஜானகி, யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அத்தை. அப்படியா? பின்ன ஏன் கதவை திறக்காம அவங்கள காக்க வச்சுக்கிட்டு இருக்க? கடவுளே, போ. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. ஜானகி, வாங்க வாங்க. ஒருத்தருக்கு 2 பேர் வீட்ல இருக்கீங்க. எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கோ? இந்த அரண்மனையில இருந்து வந்து கதவை திறக்க உங்களுக்கு இவ்ளோ நேரம் ஆகுதா? ஜானகி மாடியில துணிக்காய போட்டுட்டு இருந்தா, நான் கிச்சன்ல இருந்தேன். வெளியில நிக்க முடியல. உள்ள வந்தா அதை விட வேகுது. உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? வந்து கேட்க வேண்டியதா இருக்கே. ஏங்க, வந்த விஷயத்த சீக்கிரமா பேசிட்டு வாங்க. அன்னைக்கு வந்த அன்னைக்கு எதுவும் பெருசா பேச முடியாம போயிடுச்சு.
பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இதில் தயங்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்கு? ஆக்சுவலாக என் தங்கச்சி தான் பிரபுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். யாருடைய கட்ட நேரமோ தெரியல, இந்த வீட்டு பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். இவங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கறதா இருந்தா எப்படியும் ஒரு 1000 பவுனாவது போட்டு கட்டி கொடுத்திருந்திருப்பாங்க. அவ்வளோலாம் செய்ய வேணாம். ஏன்னா எனக்கே தெரிஞ்சு போச்சு உங்க லட்சணம் என்னன்னு. அதனால ஒரு 200 பவுனாவது போட்டா போதும். அது கூட போடலனா கல்யாணத்துக்கு வரவங்கலாம் உங்களோட சேர்த்து எங்களையும் காரி துப்பிட்டு போவாங்க. ஜாதகம் வாங்க வந்த அன்னைக்கு உங்க அப்பா எது வேணாரா? அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பாரு. அதுக்காக எந்த நகையும் போடாம உங்க பொண்ணை அப்படியே அனுப்புவீங்களா? இங்க பாருங்க, உங்க பொண்ணு எங்க வீட்ல எங்க கூட தான் வந்து வாழணும். 200 பவுன் போடுறதா இருந்தா உங்க பொண்ண ஏன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி இல்லன்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி நீங்களா கிளம்பி போயிடுங்க. அதான் உங்க பொண்ணுக்கு நல்லது. வாங்க போலாம். இருநூறு பவுனுக்கு எங்க போறது அத்தை? எங்கேயும் போக வேண்டாம். அம்மா, இவங்க 2 பேரும் தனியா வந்திருக்காங்கனாலே டவுட்டா தான் இருக்கு. ஒரு நிமிஷம். ஏய், யாருக்கடி கால் பண்ற? மாப்பிள்ளைக்கு. ஏய், ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்.